வணக்கம், இது உங்கள் arvkudil. நான் விஜயலட்சுமி ராஜேஷ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாம்பே சாம்பார் எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா அவரைக்காய், பீன்ஸு, பரங்கிக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். 4 பச்சை மிளகாய், சின்ன சைஸ் பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீரி எடுத்து வச்சுட்டுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2.5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், உப்பு, எண்ணெய், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுன்னு கடாயில் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாக எடுத்து இப்போ கடுகு, வெந்தயம் தாளிச்சுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சா விட்டு கருவேப்பிலை, எடுத்து வச்சுட்டுருக்கிற 4 பச்சை மிளகாய் அதையும் லேசாக வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடயே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நான் இதில் வெங்காயம் சேர்க்கலை, நீங்கள் வெங்காயம் வேணால் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் வெங்காயம் சேர்க்காம தான் இன்றைக்கி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தக்காளி, மிளகாய் எல்லாம் வதங்கி எடுத்து இப்போ நம்ம கரைச்சி வச்சுட்டுருக்கிற புளியையும் அதில் சேர்த்துக்கலாம். அது கூடயே கொஞ்சம் கல் உப்பு, எடுத்து வச்சுட்டுருக்கிற சாம்பார் பொடி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும், நல்லா கொதித்து வரட்டும். இப்போ புளி தண்ணி பொடி எல்லாம் போட்டோம் இல்லையா, இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருது. இதுலேயே வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்கிற காய்கறியை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது ஒரே 1 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் போட்டோம் இல்லையா, நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருது. இப்போ நான் கடலை மாவு தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதையே இதில் விட்டுக்கலாம். விட்டுன்ட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்படியே நீங்கள் கொதிக்கும் போது 1 நிமிஷம் கொதிச்சதுன்னா நல்லா கெட்டியாகி வரும். நீங்கள் இதுக்கு இந்த காய்கறி தான் போடணுங்கிறதுல எந்த காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது. புளி தண்ணி, கடலை மாவெல்லாம் கரைச்சி விட்டோம் இல்லையா, நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருது. இது ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க பாம்பே சாம்பார். இப்போ பாம்பே சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி தலையும் தூவிக்கலாம். தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான பாம்பே சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ காய்கறி வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம arvkudil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.